பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஒரு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க 2 பாதை பிரியுது அப்படின்னா அதுல ஏதாச்சும் ஒரு வழியை தெரிந்தெடுத்து அதுலதான் நடந்து போவோம் இல்லையா? அதே மாதிரிதாங்க உபாகமம் புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுங்க. தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கு முன்னாடியும் ஒரு பக்கத்துல நன்மையும் ஜீவனையும் வச்சிருக்கிறாங்க, மறு பக்கத்துல தீமையும் மரணத்தையும் வச்சிருக்கிறாங்க. இவர் தெரிந்தெடுக்கிறத நம்ம கிட்ட தாங்க கொடுத்திருக்கிறாங்க. நம்ம எந்த பாதையை தெரிந்தெடுக்கிறோம் அப்படின்றது நம்ம கரங்கள தாங்க இருக்குது. நம்ம கர்த்தருக்கு முன்னாடி அவரிடத்துல அன்பு செலுத்தி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவன் என்னெல்லாம் சொல்றாரு அதன்படி செய்து நடக்கிற வழியா இருக்கிற ஜீவனின் பாதையில இருக்கிறோமா, அல்லது உலகத்தின் காரியங்கள் மேல அன்பு செலுத்தி நம்ம மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டு இருக்கிற மரணத்தின் பாதை அல்லது தீமையின் பாதையில இருக்கிறோமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நம்ம ஜீவனின் பாதையில நடக்கிறவர்களா இருந்தா நிச்சயமா தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்வோமா? Thank you. God bless you.